தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக வந்த அந்த 2 நாள் மழை, அந்த 2 நாள் மழைக்கே பார்த்திங்கன்னா சென்னையே ஒரு வழி ஆயிடுச்சு. மழை பெஞ்சு இத்தனை நாள் ஆகியும் இன்னுமே சென்னையில் பல ஏரியாக்கள் நீர் பற்றாமல் சரியாகாமல் தான் இருக்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலை அவங்களோட பணியை சரியாக செஞ்ச துப்புரவு பணியாளர்கள், போலீஸ்காரங்க, ஈபிமேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி மழையில் கஷ்டப்படுறவங்க குடும்பத்தை தேடி போய் உதவுன சமூக ஆர்வலர்கள் பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். முகம் தெரியாத பல பேர் இருந்தாலும் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா KPY பாலா அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பாலா அவர்களும் சரி, அறந்தாங்கி நிஷா அவர்களும் சரி, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இந்த கோடிலாம் சம்பாதிக்க மாட்டாங்க, லட்சத்தில் தான் சம்பாதிப்பாங்க. அந்த லட்சத்தில் சம்பாதிக்கிற அந்த பணத்தை கூட இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மக்களுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு கொண்டு வந்து மக்களுக்காக செலவழித்த அந்த விதம்ன்றது உண்மையிலேயே மனதார பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ KPY பாலாலாம் பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்லேயே மொத்தம் 2,20,000 சம்திங் தான் இருந்திருக்கு. அதில் வாடகைக்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு 2 லட்சத்தை எடுத்து அந்த 2 லட்சத்தையும் மக்களுக்காக செலவு பண்ண அந்த மனசு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். சொல்லிட்டு நான் நேத்தியே வந்திருப்பேன், ஏடிஎம்ல எதுவும் ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட் இருந்த காசு மொத்தமாக ஒரு தெரிஞ்சு ஒரு 2.25 லட்ச ரூபாய்கிட்ட இருந்தது. ஸோ அந்த 20,000 சும்மா ரெண்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லோரும் கொடுக்கலாம் ஒரு 1000 ரூபா. ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான், இந்த ஊர் தான். ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள இந்த ஊர் பார்த்துக்கிச்சு, நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இத்தனை கோடி ஒதுக்கணும், அத்தனை கோடி ஒதுக்கணும் அப்படின்னு 1000 கோடி கணக்கில் தான் ஒதுக்குறாங்க. ஆனால் திரும்பவும் அதே பிரச்சனை தான் வருது. இத்தனை கோடி ஒதுக்குனீங்களே, அதெல்லாம் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ அது பேசுகிற நேரம் இல்லைங்க, நம்ம வந்துட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. களத்தில் இறங்கி வேலை செய்யறதுலாம் சரி, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதை வரும் முன்னே அதுக்கேற்ற ஏற்பாடுகளை செஞ்சு மக்களை காப்பாற்றுறது அரசாங்கத்தோட வேலை. ஆனால் அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் நாங்களாம் பாருங்கள் தண்ணியில் இறங்கி மக்களை போய் பார்க்குறோம், தண்ணியில் இறங்கி மக்களுக்கு 1000 ரூபா 6000 ரூபான்ற அமௌண்ட்லாம் கொடுக்குறோம், அரிசிலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல்வாதிங்க தண்ணியில் இறங்கி அரிசி கொடுத்து போட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறத விட்டுட்டு அடுத்த தடவை இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களே யோசிப்பாங்க போல இருக்குது. நமக்கு வந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லை அடுத்த வருஷத்துக்கு எதனா டாபிக் வேணும்பா, அதுக்கு இந்த மாதிரி எதனா இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நாம் எப்படி இந்த தண்ணியில் இறங்குறது, அரிசி கொடுக்கறதுக்கு மேலே ஸ்டிக்கரை ஓட்டுறது, ஸ்டிக்கரை ஒட்டி எப்படி நம்ம போட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறது அப்படின்னு அவங்களே இதெல்லாம் வேணும்ட்டே சரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யும் போதும் சென்னை மூழ்கிறத பார்க்கும்போது விக்ரம் படத்தில் கமல் சார் பாடின அந்த பத்தல சாங்கில் வர அந்த லிரிக்ஸ் தான் கரெக்டாக ஞாபகம் வருது. இந்த லிரிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு லிரிக்ஸாக தான் இருக்குது. இந்த ஏரி குளம் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு அந்த இடத்த மண்ணு போட்டு மூடி அதுக்கு மேலே வீட்டை கட்டினதுக்கப்புறம் என் இடத்த அடித்து நீ வீடு கட்டினல, இப்போ வீட்டுள்ளே வரம் பாடுறா அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து இதாண்டா எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அடையாளம் காட்டுற மாதிரி தான் இந்த மழை நமக்கு உணர்த்திட்டு போயிடுது. இந்த அடையாளம் காட்டுச்சுல, இந்த மழை வரும்போது இதெல்லாம் இந்த ஏரி இடம்பா, இந்த இடத்துல இவங்களாம் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு அடையாளம் காட்டின இடத்த அங்கே இருக்கிற எல்லாரையும் அப்புறப்படுத்தி திருப்பவும் ஏரிகளுக்கே விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஊரும் நல்லாயிருக்கும், சென்னையும் டிசம்பர் மாதத்தில் தப்பிக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வருஷம் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்கிட்ட தண்ணிக்காக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மக்கிட்டேயே தண்ணி இருக்கும். இதெல்லாம் சொன்னால் எங்கே கேட்க போகிறாங்க? அதே மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த மக்களுக்காக நான் இருப்பேன், மக்களுக்காக போராடுவேன் சொல்கிறவங்களோட மனசு எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கமல் சார் இந்த புயல் மழை வந்ததுக்கப்புறம் கமல் சார் வந்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அரசு எவ்வளோதான் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டாலும் இயற்கை சீற்றங்களின் விளைவுகளை ஓர் எல்லை வரை தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அரசுக்கு ஆதரவாகவும் இயற்கை சீற்றத்தினால தான் இவ்வளோவும் நடந்துச்சு அப்படின்னு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். அதே மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம முதல்ல மக்களுக்கு உதவும், அரசை விமர்சிக்கிறத அப்புறம் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்பொழுது நாம் குறை சொல்லி கொண்டிருப்பதை விட இறங்கி வேலை செய்ய வேண்டியது நம் கடமை, நம் அனைவரும் கடமை. அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறோம். மக்களுக்கு உதவுவது என்பதை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் அரசை விமர்சிப்பது நாம் அப்பிறகு செய்யலாம். இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் பொழுது அதை நாம் அவற்றிலிருந்து அப்போதைக்கு தற்காத்து கொள்வது எப்படி, பிறகு அது நீண்டகால திட்டங்கள் என்ன, தீர்வுகள் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். அதுலேயும் ஒருபடி மேலே போய் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது உலகம் பூராவும் நடைபெறும் ஒரு நிகழ்வு, இது ஏதோ திடீர்னு நடந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது கிளைமேட் சேஞ்ச் என்று உலகம் பூராவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு.
இங்கே மட்டும் ஏதோ திடீர்னு வந்துருச்சுங்கிறது இல்லை. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த திமுக அரசுக்கு ஆதரவாக இயற்கை சீற்றத்தால் தான் இப்படிலாம் நடந்திருக்கு, மற்றபடி நம்ம அரசை இப்போ குறை சொல்கிற நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கமல் சார், இதே அதிமுக அரசு இருக்கும்போது அப்போன்ட்டு அப்படியே பொங்கி எழுந்துட்டார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜா புயல் கடந்த பூமியை பார்வையிட்ட பின்னும் பெருஞ்சேதம் ஒன்றும் இல்லை என ஊடகங்களில் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அறிவிக்கும் அரசியல்வாதிகளை முதலில் நாம் தேசத்தின் பேரிடராக அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 2020 பெஞ்ச மழைக்கு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். 1 மணி நேர மழை தள்ளாடுகிறது தமிழகத்தின் தலை, வடகிழக்கு பருவமழை வரட்டுமா என்று மிரட்டுகிறது, கருணை மழையை சேகரிக்க நீர்நிலைகள் தயார் செய்யப்படவில்லை, கடந்த வெள்ளத்தில் கற்ற பாடமென ஏதுமில்லை, வடிகால்கள் வாரப்படவில்லை, குழந்தைகள் மருத்துவமனையிலும் நீர் புகுவது குறையவில்லை, கரையோர மாவட்டங்கள் மேல் கடைக்கண்ணாவது வெய்யுங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இது என்ன லாஜிக்னே தெரியல. திமுக அரசு காலத்தில் ஏதாவது ஒரு பேரிடர் இந்த மாதிரி மழை வெள்ளம் வந்தால் அதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அரசாங்கத்தை குறை கூறக்கூடாது, அரசாங்கத்தை நம்ம அப்புறமா குறை கூறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதே அதிமுக காலத்தில் போன மழையில் எந்த பாடமும் கற்றுக்காமல் இன்னமும் இப்படி மக்களை கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு பார்த்து அதிமுகவை கேள்வி கேட்குறாரு. அதாவது ஒரு எம்பி சீட்டுக்காக எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் கமல் சார் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வரப்போகிற எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய முட்டு கொடுத்துருக்கிறாரு. கமல் சாருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நாம் வந்துட்டு அவரை ஒரு கலைஞனாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அதை விட எம்பி சீட் ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ அவர் மக்களின் பக்கம் நின்று அரசாங்கம் செய்யும் தவறை சுட்டி காட்டணுமே தவிர ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுறதுன்றது அவரோட அந்த அறிவுக்கு சிறந்த விஷயமே கிடையாது. ஆனால் அதை வந்துட்டு அவர் செய்கிறார். கமல் சார் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து இந்த அரசியலையே அவரோட கோணத்தில் வேற ஒரு ஸ்டைலில் கையாள்வார் அப்படின்னு பார்த்தா அவரும் வழக்கமான அரசியல்வாதி மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் கட்சியில் மக்கள் மீதி மையம் தான் இருக்குது. இவர் இப்படியே பேசிகிட்டு இருந்தாருன்னா அந்த மீதியும் இருக்காது, மக்கள் அவரை புறக்கணிச்சிருவாங்க அப்படின்றது அவர் போட்ட ட்வீட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதே மாதிரி விஜய் அவர்கள், விஜய் அவர்களும் அடுத்த அரசியல் காலத்தில் குதிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற ஒரு சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கை கோர்ப்போம் துயர் திருப்போம் அப்படின்ற பேரில் அரசாங்கத்து கூட இணைந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை அவரோட மக்கள் இயக்கம் மன்ற நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இதை பார்க்கும்போது நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்றது நல்ல விஷயந்தான். இவர் இந்த அறிக்கை விடும்போது கூட கொஞ்சம் அட்வைஸும் சேர்த்து விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து பழமொழியும் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு நடிகர் மக்களுக்கு செய்கிறாரு அப்படின்னும் போது அவர் வந்துட்டு இவங்க தான் செய்கிறாங்கன்னு சும்மா ஓரளவுக்கு வெளில தெரிஞ்சால் பரவாயில்ல. இந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பண்ண அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் பண்ணாமலே இருந்துருக்கலாமேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அப்படியான அளப்பறை அவங்க பண்ணது. அதில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக. இப்போ சாப்பாடு போடுறீங்க அப்படின்றது அவங்களோட துயர் துடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல போயிட்டு இப்போ சாப்பாடு பாருங்கள் இவர் தான் போட்டார் அப்படின்னு சொல்லி விஜயோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அப்படியே ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் கூட ஒரு பப்ளிசிட்டி அப்படின்றது தேவையே கிடையாது. அதாவது இது ஒன்றும் உலக சாதனை கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பசியால் வாடுறவங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒருத்தரோட அடிப்படை கடமை. இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கணுன்றது ஒரு கடமை தான். அதை கூட வந்துட்டு நான் ஏதோ உலக சாதனை பண்ணிட்டா மாதிரி இங்கே பாருங்கள் இவர் தாங்க பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு சுற்றுறதுன்றது ஒரு அருவருப்பான கேவலமான ஒரு விஷயம். அதே மாதிரி மக்கள் இயக்க செயலாளர் இந்த ஆனந்த் இருக்கார்ல, அவரு போயிட்டு ஒரு சில இடங்களில் அந்த குப்பையெல்லாம் அள்ளுறாரு. குப்பையை அள்ளலாம் இல்லை, அதாவது கீழே இருக்கிற குப்பையை லைட்டாக ஓரம் தள்ளிட்டு அந்த இடத்துல கிருமி நாசினி தெளிக்கிறாரு. அவரு கூட ஒரு 20 பேரை கூட்டு போயிட்டு அதில் விஜய் அவர்களோட இந்த மக்கள் இயக்க கொடியை வச்சுக்கிட்டு இந்த மலைக்கு போகும்போது சாமியை ஐயப்போ அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்துட்டு தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறானுங்க. ஏன்டா ஒரு ஆபத்து காலத்தில் உதவுறது கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கத்திட்டேவா சுற்றுவீங்க? இதெல்லாம் ரொம்ப மோசம் அடே. அதே மாதிரி இந்த குடிசை பகுதிகளெலாம் போய்ட்டு இவங்க இந்த கொடை அரிசி அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த குடிசை மேலே போத்துறதுக்கு இந்த தார்பாய் மாரிலாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க.
அந்த தார்பாயை வந்து இவர் அந்த ஆனந்த் வந்து பிரித்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் விஜயோட ஸ்டிக்கர் இருக்குது, இந்த லியோ படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இந்த தார்பாயை இந்த இதுக்கு மேலே ஃபுல்லாக எடுத்து இதே மாதிரி நீங்கள் பண்ணி ஓகேங்களா. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நோட்டா படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன் இன்னும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல? அதெல்லாம் அப்போவே ரெடி ஆயிடுச்சு சார். ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. ஸ்டிக்கரா? நம்ம கட்சி ஸ்டிக்கர் ஓட்டலைன்னா அதை நாம தான் கொடுக்குறோங்கிறது எப்படி சார் தெரியும்? ஒருத்தருக்கு நாம் செய்கிற அந்த அடிப்படை உதவியில கூட ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் விளம்பரத்தை தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து வேறுபட்டு ஒரு மாற்று அரசியலை விஜய் அவர்கள் கொடுப்பாங்க, விஜய் அவர்களோட மக்கள் இயக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி போகிற இடத்துல விளம்பரம் தர்றது, இந்த சாப்பாடு போடும்போதுக்கு இந்த ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறதெல்லாம் எப்படின்னா அது மாற்று அரசியலில் மானங்கட்ட அரசியல். இதை தான் நான் அப்பயே சொன்னேன். விஜய் அவர்கள் இந்த உதவுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை விடும்போது இந்த அட்வைஸும் சேர்த்து விட்டுருந்தாரு அப்படின்னா அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். பட் இவங்க இந்த மாதிரி அல்பத்தனமாக பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு நல்ல பேரை விட இதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்களோட மக்கள் இயக்கத்து மேலே மக்களுக்கு ஒரு சின்ன வெறுப்பு தான் உண்டாகுது. அதுக்காக ஒருத்தர் செய்யறதே தெரியவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலாம். அதாவது இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு உதவி பொருள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா யாரும் கொடுத்தோடனே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பிடிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாருப்பா ஏதாவது அரசியல் கட்சியா இல்லை என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காத அரசியல் கட்சியாக இருந்தால் அவங்ககிட்ட அவங்களாம் வாங்குறதே கிடையாது. இந்த மாதிரி கேட்டு ஓ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த உதவியே வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுத்து போய் கொடுத்தாலே ஓகே இவங்க தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியும் இல்லையா, இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு சின்ன பேட்ஜ் மட்டும் சட்டையில் குத்திங்க, சட்டையிலையும் டிஷர்ட்லையும் ஒரு பேட்ஜ் மட்டும் குத்திக்கிட்டாலே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஓ நீங்கள் தானாப்பா அப்படின்னு. அதை விட்டுட்டு பேட்ஜ் குத்திக்கிறீங்க, பெரிய பெரிய கொடி எடுத்துக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் கொடுக்குற பொருளை ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க, ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றுறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே தவிர்க்கல அப்படின்னா இந்த மாதிரியான அல்பத்தனமான செயல்களை பார்க்குற மக்கள் அரசியலில் உங்களை மொத்தமாக தவிர்த்துருவாங்க. இது உங்களுக்கு நல்லதே கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த செத்த பணத்தில் கூட எப்படா நம்ம விளம்பரம் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ். நீங்கள் கூட நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜித் இதுக்கு இத்தனை கோடி கொடுத்தாரு, அதுக்கு அத்தனை கோடி கொடுத்தாருன்னு சொல்லி கதையாக அளந்து விடுவானுங்க. ஆக்சுவலாக அஜித் இது வரைக்கும் கொடுத்தாருன்னு சொல்கிற அந்த அமௌண்ட்டு வச்சு இந்தியாவோட மொத்த கடனே அடைக்கலாம். அந்தளவுக்கு இவனுக்கு கதை கட்டி வச்சுருப்பானுங்க. அவனுங்களை பொறுத்தவரை எப்படின்னா யார் செத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல எப்படி பப்ளிசிட்டி தேடலாம் அப்படின்றது. இப்போ நான் இந்த விஜய் மக்கள் இயக்கம் சொன்னல, இப்போ அவங்களாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அவங்களாவது கொடுத்தேன்னு சொல்கிறாங்களே. அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு படி மேலே. அஜித் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை எட்டி கூட பார்க்க மாட்டார். அவர் வந்துட்டு அமீர் கான் அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் தான் உதவி பண்ணுவாரே தவிர தன்னை வாழ வச்சு இந்த தமிழ் மக்களுக்கும் அடிப்படை ரசிகனுக்கு ஓடி வந்து உதவிலாம் பண்ண மாட்டார். அவருடைய ரேஞ்சே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அஜித் இந்த குடிசை மக்களை பார்த்தாரு, இந்த ஏழை மக்களை பார்த்தாரு, இந்த ஏழை விவசாயி சந்திச்சார், இல்லை யதார்த்தமாக ஒரு ஏழையை பார்த்தாருன்னு கூட நியூஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அஜித் அவர்களை எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகிற அந்த ஹை கிளாஸ் பீப்புளோடு தான் நீங்கள் பார்க்கவே முடியும். ஸோ எந்த ஏழை குழந்தை, எந்த ஏழை ரசிகன் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறான். இவரோட ரேஞ்சே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறுறவங்கள பார்த்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போவார். கேட்டால் அவனுங்க சிம்பிள் சிட்டி அப்படின்னு. சிம்பிள் சிட்டிக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாமல் சுற்றுறானுங்க. சரி அதை விட்டுருங்க. இந்த அஜித் ஃபேன்ஸ் இந்த புயலில் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐயோ எல்லாரும் உதவி பண்ணுறாங்க அப்போ நம்மளும் ஒரு பங்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் இந்த ஷூட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே அந்த ஃபோட்டோவை போட்டு புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யும் அஜித் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று போட்டானுங்க. அதே மாதிரி ட்விட்டரில் என்ன போட்டானுங்க அப்படின்னா அஜித் சார் வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு வந்துட்டு மறைமுகமாக நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு இந்த மற்றவங்கள மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஷூட் பண்ணுறது இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணலை, அவரை மாதிரி கொஞ்சமாவது இருங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் ஒன்று. இதை அஜித் சார் படித்தாலும் அவரே சிரிப்பார், என்னடா உங்கள் காமெடிக்கு ஒரு அளவே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நான் தான் சொன்னல அவர் வந்துட்டு ஆமீர் கான் ரேஞ்ச், ஆமீர் கான் மாதிரியான ஆட்களுக்கு தான் உதவி பண்ணுவார். இந்த அடுத்தவன் கஷ்டத்தில் கூட தயவு செஞ்சு அல்பத்தனமான பப்ளிசிட்டியை இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் தயவு செஞ்சு தேடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமானது. நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணியிருக்கீங்களா, இந்த விஜய் ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, கமல் சாரோட ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, அதுக்கப்புறம் சூர்யா ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, கார்த்திக் ஃபேன்ஸ் உதவி பண்ணாங்க, ஏன் விஷாலோட ஃபேன்ஸ் கூட உதவி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல அஜித் சார் சொல்லி அஜித் சார் சார்பாவோ இல்லை அஜித் ரசிகர்கள் இந்த உதவி பண்ணாங்கன்னு எங்கேயாவது நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா? இவ்வளோ தான் அவங்க. அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது கூட இருக்கிறீங்களா இல்லையான்றது மட்டும்தான் கணக்கு. இந்த மற்ற நேரத்தில் வந்துட்டு நாங்கள் பெரிய இது நாங்கள் பெரிய அதுன்றல 10 பைசா பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இந்த அஜித் ஃபேன்ஸ் உருட்டுறதுலேயே பெரிய உருட்டு என்ன தெரியுமா, அஜித் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100 ஏழைகளை அவங்கள வீட்டில் கூப்பிட்டு தங்க வச்சுருந்தாரு. அப்படி வீட்டில் கூப்பிட்டு தங்க வச்சது மட்டும் இல்லாமல் அந்த 100 பேருக்கும் தலா 10,000 வீதத்தில் 1 கோடி வரையும் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவசரமாக உருட்டுறானுங்க. ஏன்னா அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் இறங்கி வேலை செய்கிறானுங்க, அப்போ நம்மளும் ஏதாவது உருட்டி வைப்போம் அப்படின்னு. ஏன்டா உருட்டும் போது கொஞ்சம் கவனமாக உருட்டுங்க.
அவர் வீட்டில் 100 பேரை தங்க வச்சு ஆளுக்கு தலா 10,000 கொடுத்தாரு அப்படின்னா 100 × 10,000 10 லட்சம் தான் வருது. இன்னும் 90 லட்சம் இடிக்குது. அவசரத்தில் உருட்டுறதை கொஞ்சம் கவனமாக உருட்டுங்கடா. ஆனால் இந்த அஜித் ஃபேன்ஸோட உலகன்றது அது எப்பயுமே ஒரு தனி உலகம் தான். அது வந்துட்டு இந்த பூமியே கிடையாது, அது ஒரு வேற்று கிரகம் அவங்களது. இந்த 100 ஏழைகளை அஜித் அவர்கள் அவரோட வீட்டில் தங்க வச்சாருன்னு சொன்னானுங்களே, அதில் வந்துட்டு முதல் ஏழையாக ஆமீர் கானும் 2வது ஏழையாக விஷ்ணு விஷாலும் தான் இருப்பாங்க போல். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது யாருக்குமே தெரியாது, இதை ரகசியமாக அஜித் பண்ணாருன்னு. சரி, ரகசியமாக அஜித் பண்ணது உனக்கு மட்டும் எப்படா தெரியும் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது யாருக்குமே தெரியாதுன்றதை தாண்டி இந்த மாதிரி அஜித் சார் உதவி செஞ்சாருன்ற ஒரு விஷயம் அஜித் சாருக்கே தெரியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான நபர், இங்கே தலைவர்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறல, இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினி சார், அவர் எங்கே போனார்னே தெரியல. சும்மா அந்த படத்தில் மட்டும் இந்த வாரி கொடுக்கறது, இந்த உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றது, இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அப்படின்னு இந்த படத்தில் மட்டும் பாடிட்டு ஸ்டேஜில் ஏறி நின்று என்னை வாழ வைக்க தமிழக மக்களே அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, மக்களுக்காக ஏதாவது இறங்கி செய்யணும். என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பது முறையல்லவா. அந்த மனுஷன் அப்பவும் செஞ்சதில்லை, இப்போவும் செஞ்சதில்லை, எப்போவுமே செய்ய போகிறதில்லைன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த ரஜினி அவர்கள் வந்துட்டு ஒரு வாய் கூட வார்த்தை திறக்கவே இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பெருசாக எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ரஜினி ரசிகர்கள் பண்ண கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல்ல, அப்போலாம் அவங்க எதுவுமே பண்ணலை. அவரோட பிறந்தநாள் நேற்று வந்துச்சு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நேற்று தான் உதவியே பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இந்த வந்துட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம செத்ததுக்கப்புறம் பாலை ஊற்றுற கதைன்னு, அந்த மாதிரி தான் இவங்க. இந்த புயல் இந்த வெள்ளம் வரும்போது இந்த பொருள்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல. பட் இருந்தாலும் இல்லை தலைவரோட பிறந்தநாள் வருதுல, நம்ம அப்போ கொடுப்போம், தலைவருக்கு பிறந்தநாள் கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆச்சுன்னு அப்போ வாங்கி வச்சதை இப்போ கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரில, இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க அவரோட பிறந்தநாள். அதுமா அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. இந்த அவசரத்துக்கு பண்ணுறது பேர் தான் உதவி. இந்த 6 அமர அவரோட பிறந்தநாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறதுன்றது அது ஒரு மோசமான ஒரு உதாரணம். ஸோ இதை வந்துட்டு அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க பண்ணுற இந்த மாதிரி சின்ன இந்த அல்பத்தனமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கு வந்துட்டு இந்த கேபிஒய் பாலா, அறந்தாங்கி நிஷா, இந்த அமுதவன் இவங்களாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பரவாயில்ல. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு, ஷோக்கு ஏற்ற மாதிரி காசு, அதிகபட்சம் கோடியில் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது, ஒரு லட்சத்தில் இல்லை 50,000 அந்த மாதிரி வாங்கக்கூடியவங்க தான். பட் இவங்க அந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே தன்னால் என்ன முடியுமோ இவங்க பண்ணுற உதவின்றது தான் சக்திக்கு ஒரு படி மீறி தான் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த சென்னை எங்களுக்கு சோறு போட்டிருக்கு. தமிழர்களுடைய பண்பாடே வாங்கினதை திருப்பி ஒழுங்காக கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், திரும்பி வாங்குவேன், நிகழ்ச்சி போவேன், சம்பாதிப்பேன், திரும்ப ஏதாவது ஒன்றா கொடுப்பேன், திரும்ப சம்பாதிப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிப்பேன், எவ்வளோ முடியுமோ கொடுப்பேன். அவங்க கொடுத்தாங்க, அதனால நான் திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அவங்க கொடுத்து இன்னும் திருப்பி பல பேர் கொடுக்கவே மாட்டாங்களே, இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே, அதை பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்கான். தங்க இன்னைக்கு நிலையான வாழ்க்கை கிடையாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். வச்சிருந்து என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோமே, இது வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நிறைய பேர் கொடுக்கணும், முன் வரணும். இவங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு பெரிய மனசு இந்த பெரிய நடிகர்களுக்கு, முக்கியமாக நான் தான் பிஸ்னஸில் எப்பயுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய நடிகர்களுக்கு ஏன் அந்த மனசு வரல அப்படின்னு தெரில. அதே மாதிரி இந்த தனுஷ் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, சிம்பு ஃபேன்ஸு, இப்போ இவங்களாம் பாருங்கள், ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் அவ்வளோ கூட்டமாக இருக்கிறானுங்க. இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்கிற இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் மொத்த சென்னைக்கும் ஹெல்ப் பண்ணி முடிக்கலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது குடிச்சிட்டு வண்டி லாரி மேலே ஏறி ஆடிக்கிட்டு இந்த கட்டோடுக்கு பால அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கூட்டமாக சுற்றுற எவனுமே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னும் போது பெருசாக எவனும் வரதே கிடையாது. இதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலே இவனுங்களே இருப்பானுங்க. ஏன்னா இவனுங்க தான் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இவனுங்க தான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவனுங்க வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வந்திருக்கும், இவனுங்க தான் யாராவது சாப்பாடு கொடுத்தா ஒரு வேளை சாப்பிட்லான்ற ஒரு நிலைமையிலே இருப்பானுங்க. இவனுங்களால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில் இவங்க கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த ஆஸ்தான ஹீரோவோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் தான் வாங்கின சம்பளத்தில் இருந்தோ இல்லை எங்கேயாவது பிச்சை எடுத்தோ இல்லை எங்கேயாவது கடன் வாங்கியோ ஏதோ ஒரு வழியில் எப்படியோ பணத்தை ரெடி பண்ணியோ ஒரு டிக்கெட்டை பிளாக்லேயோ இல்லை எதுலேயோ 1000 2000 சொல்லி அதிகமாக டிக்கெட்டை விலை கொடுத்து வாங்கி படம் பார்க்குறானுங்களே, இவனுங்க தான் இந்த பேரிடர் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இவனுங்க திரையில் பார்த்து கொண்டாடின இவனோட தலைவர்கள் எவனுமே இவங்களோட குடிசையை நோக்கி ஐயோ இவங்களால் தான் நம்ம வாழ்கிறோம், இவனுங்க தான் நம்ம பெரிய வீடெலாம் கட்டுறோம், நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை இவங்க போட்ட அந்த பிச்சை தான் அப்படின்னு இவங்களோட வீட்டை தேடி யாரும் போல. குறைந்தபட்சம்
சேஃபாக இருங்க, நல்லா இருங்கன்னு ஒரு அக்கறையான ஒரு மெசேஜ் கூட இல்லாமல் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்குங்க. இதுதான் நம்மளோட நிலைமை அப்படின்றது. நாம் என்ன தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னேன்னா, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு, நீ பண்ணுற முட்டாள்தனத்துக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேலாவது சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ ஒரு ஹீரோவோட படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா படத்தில் போய் பாருங்கள், கொண்டாடுங்க, கை தட்டுங்க, அதோடு விட்டு வந்துடுங்க. அதை விட்டுட்டு அவன் தான் என் வாழ்க்கை, அவன் தான் என் தலைவன் சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் ஹீரோக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம தலையில் இருக்கிற அந்த மயிரை கூட கொடுக்கக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. பட் இங்கே இருக்கிற ஒரு சில பேர் தெரிஞ்சே அவங்களோட உயிரையும் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு தெரியாமலும் அவங்க உயிரையும் கொடுக்குறாங்க. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பேரிடரில் இந்த மாதிரி பாதிப்புகளில் மாட்டி பாதித்தவங்களுக்கு ஒரு சில பேர் உதவி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இந்த பாதிப்புன்னு இல்லை, பொதுவாகவே இந்த ரோட்டில் இந்த குப்பை அள்ளுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லை இந்த பிச்சை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுற யாரோ ஒரு நபராக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த இயலாமையினால தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு உதவியை உங்ககிட்டேருந்து பெறுறாங்க அப்படின்னும் போது அதை ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு, வீடியோ கேமரா வச்சு, ரீல்ஸ் எடுத்து, ஃபோட்டோ எடுத்து, அதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி மென்டாலிட்டியோட அவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து போடுற உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி நான் உதவி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு. பட் வாங்குறவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா அவன் கண்டிப்பாக வசதியானவங்களாக இருக்கலாம், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் 2 லட்சம் கூட இருக்கலாம், ஏன் 1 கோடி ரூபா கூட இருக்கலாம். பட் சூழ்நிலை அவங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட கையேந்து வச்சிருச்சு. அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடும்போது அவங்களுக்கு அது ரொம்ப மனவலியும் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும். நம்மளோட இயலாத ஒரு சூழ்நிலை, நாம் இந்த மாதிரி ஒரு பாதிப்பில் மாட்டிக்கிட்டோம், அதனால் நம்ம இங்கிட்டேருந்து வாங்குகிறோம். இதை கூட இவனுங்க இப்படி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களே அப்படின்னும் போது அது அவங்கள இன்னும் வேதனைப்படுத்தும். அவங்க அந்த வெள்ளத்தில் பாதித்த அந்த மன பாதிப்பு இருக்குல்ல, அதை விட மோசமான பாதிப்பை தான் நீங்கள் இந்த ஃபோட்டோ ரீல்ஸ் எடுக்கிறது மூலிமா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னொன்று, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இதுதான் உலக நியதி. அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்படின்றது அது ஒரு கேவலமான ஒரு விஷயம். உங்ககிட்ட அதிகமாக இருக்குது, உங்களால் உதவ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு நீங்கள் உதவி செஞ்சு தான் ஆகணும். அதுதான் நியாயமும் கூட. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாரன்ட்ட சண்டை போடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், அவன் அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சுட்டு இருக்கிறான், ஆனால் தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரவே மாட்டேங்கிறான். இன்னொன்று, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கடமை தான், அந்த கடமையை அவன் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி நாம் கர்நாடகாரனை சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நாமளே நம்ம பக்கத்து வீட்டுக்கோ பக்கத்து தெருவுக்கோ இந்த மாதிரி பாதிப்பு அடைச்சவங்களுக்கோ நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ பக்கத்து தெருவுக்காரனுக்கோ அவன் ஒரு பாதிப்பில் இருக்கும்போது உதவி பண்ணலை அப்படின்றது நமக்கும் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் தண்ணி தராமல் இருக்கிறானே கர்நாடகாரன், அவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 2 பேரோட மனநிலையும் ஒன்று தான். ஸோ உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அப்படி உதவி பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த ரீல்ஸு ஃபோட்டோலாம் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு யார் உதவுனாங்களோ அவங்களோட தொடர்ந்து நட்பு பாராட்டுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கே நல்லதாக இருக்கும். ஏன்னா கஷ்ட காலத்தில் உதவுறோம் மட்டும்தான் நண்பன்.